வெல்கம் டு ஏஎம் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஏஎம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னடா கையில் ஆட்டிகிட்ருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க ரொம்ப 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 டேஸ்ட்டாக பருப்பு உருண்டை குழம்பு செய்வாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அதை வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு துவரம் பருப்பும் 1/4 கிலோ அளவுக்கு கடலப்பருப்பும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தாங்க. இப்போது அதை நல்லா கையிலையே ஆட்டி எடுக்கிறாங்க. அதனால் இப்போ ஆட்டுறத பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நல்லா அரைச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக ஆன அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ இப்போ நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா வலித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த அரைச்ச பருப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பல்லாரி வெங்காயம் பெருசாக எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தேர்ப்ப போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலையில் மல்லி இலை குட்டி குட்டியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கணும். இப்போது இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது ஒரு இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு நம்ம வேணுங்கிற அளவுக்கு குட்டி குட்டி குட்டியாக நம்ம உருட்டி இதில் வச்சுக்கலாம். சின்ன சின்ன சைஸாகவே நம்ம உருட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையில் நம்ம நல்லா அவிச்சு எடுக்கணும். எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் மசாலா நம்ம அரைக்கிறதுக்கு செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும். கருவேப்பிலை இலை, பெரிய வெங்காயம் 1, இதை வதக்கி விட்டுடுங்க. லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி ஒரு 3 பழம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஸோ புளிக்குழம்புனால நல்லா 3 பழம் அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது மல்லிப்பொடி, இதில் கொஞ்சம் மிளகாய் பொடியும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் வேறு சேர்த்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளிக்குழம்பு மசாலா, ஆச்சி மசாலா. ஸோ அது ஒரு பாக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கோம். நாங்கள் கூட கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுனால சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதை நல்லா இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடுங்க. மசாலா அரைக்க தான் போகிறோம். அதனால் நல்லா வதக்கிட்டு
எடுத்துடலாம். பாருங்கள், அரைக்க போகிறோம். மசாலாவை எடுத்து நல்லா அரைச்சி குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நல்லா மசாலாலாம் எடுத்து அரைச்சிடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிடணும். நீங்கள் மிக்ஸி இருந்தால் கூட அதில் சேர்த்துக்கலாம். ஸோ அரைச்சி வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக நம்ம ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மசாலா ரெடி. இப்போது திரும்ப ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு ஆயில். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை இலை, பெரிய வெங்காயம் 1, இதை நல்லா இப்போது வதக்கி விட்டுடலாம். வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். மசாலாவையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலேயே. இப்போது நம்ம 1 கப் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தேவைங்கிற அளவுக்கு நம்ம தண்ணியும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு தேவைங்கிற அளவுக்கு சேர்த்துக்கங்க. உப்பு இதோட தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக கொதி வந்துடுச்சு. நல்லா மணமாக இருக்குது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டையும் சேர்த்துடுங்க. பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ ரொம்ப நீர்த்து இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், உருண்டைகள்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த குழம்பு ஆறுச்சுன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு மேலாப்பில் பெப்பர் தூள் லைட்டாக தூவிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.